Welcome student. I am Ganesan from Sri Hari Ganesh Institute of Mathematics. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் கான்டூர் இன்டெகிரல் ஆஃப் டைப் 2. இந்த லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா கான்டூர் இன்டெகிரல்ல டைப் 1 பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது டைப் 2. சரி, இது பாத்தீங்கன்னா இது டைப் கான்டூர் இன்டெகிரலே மொத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். அதுல இதுதான் வரும் அது வராதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா எல்லா டைப்பும் நல்லா தரவா இருக்குங்க. ஸோ இந்த டைப் 2 பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ண போறோம்னா இன்ட்ரடக்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஒர்க்கிங் ரூலை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதில் ஃபார்முலாலாம் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது, அதனால டேரக்டாக ஒர்க்கிங் ரூல் பார்த்துடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு கான்டூர் இன்டெகிரல் டைப் 2. சரி, இதோட கான்டூர் இன்டெகிரல் டைப் 2 இஸ் இம்பார்ட்டன்ட், நல்லா கிளியராக பார்த்துங்க. இப்போ இதில் எதை மாதிரி சம்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்றதை சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா இதுதான் மொத்தம் இதில் ஒரு 8 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். கண்டிப்பா பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா இந்த சம்மா இருக்கலாம், இல்ல இந்த மாடல் சம் கண்டிப்பா வரும். ஏன்னா இப்போ வி கேன் ஜெனரேட் n நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இப்போ 9 4 பதிலா வேற ஏதாவது நம்பர் கொடுத்துக்கலாம். இங்க ax ஸ்கொயர் b ஸ்கொயர் இதுல கொடுக்கலாம். இந்த சம்ல பாத்தீங்கன்னா மேல x ஸ்கொயர் இல்ல, வெறும் dx பை தான் இருக்கு. அதனால இதே சம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாடல்ல எந்த சம் கேட்டாலும் போடுறதுக்கு தயாராகுங்க. ஸோ இதுல இருக்க மொத்தம் ஒரு 8 சம்மும் நான் சால்வ் பண்ண போறேன். அதுல பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த லாஸ்ட்டாக போட போகிற இந்த 3 சம்மும் கொஞ்சம் டஃப்பான சம் தான். அந்த கேல்குலேஷன் ஆஃப் ரெசிடியூ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. எந்த சம்மானாலும் யூனிவர்சிட்டியில் கேட்க சான்ஸ் இருக்கு. பட் அட் த சேம் டைம் இந்த டாப்பிக்கை பொறுத்த என்னோட அட்வைஸ் என்னன்னா, ஒரு 8 சம்மம் மட்டும் படிச்சுட்டு ஓகே ஐ எம் ரெடி அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் யூனிவர்சிட்டியில் கேட்குற எல்லா சம்முமே இந்த மாடலுக்குள்ளே தான் இருக்கும், அது கேரண்டி. அதனால அடிஷனல் சம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். எக்ஸ்ட்ரா சம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இஃப் யூ வாண்ட் யூ கேன் பை அவர் டெக்ஸ்ட் புக். நம்ம டெக்ஸ்ட் புக் இருக்குது, அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் அடிஷ்னல் எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் இருக்குது, அதில் இருக்க சம்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக ஏன் அந்த புக்கு வாங்கணும்னு சொல்கிறேன்னா, நான் என்ன மெத்தடில் இங்கே சால்வ் பண்ணணும் அதே மெத்தடில் அங்கே சால்வ் பண்ணியிருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. சப்போஸ் புக்கு வாங்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக்ல என்டர் ஆகலாம். கான்டூர் இன்டெகிரல் டைப் 2. Integrals of the form பார்த்தீங்கன்னா integral minus infinity to plus infinity f of x dx. Contour integral type 1ல பார்த்தீங்கன்னா integral with the limit 0 to 2 pi function involving sin or cos theta ன்னு சொன்னேன். இப்போ type 2ல பார்த்தீங்கன்னா integral limit minus infinity to plus infinity and function involving algebraic term f of x இருக்கும். f of x p of x by q of x. the degree of p of x எப்பவுமே lesser than the degree of q of x. கீழே இருக்கிறத விட மேலே கம்மியாக தான் இருக்கணும், அட்லீஸ்ட் 2 டிகிரியாவது கம்மியாக தான் இருக்கணும்ன்றது அர்த்தம். சரி, இப்போ இந்த கான்டூர் இன்டெகிரல் டைப் 2ல நம்ம இதை எவாலுவேட் பண்றதுக்கு நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, அப்பர் ஆஃப் சர்க்கிள் கன்சிடர் பண்ணணும், CA. சரிங்களா? ஸோ டு எவாலுவேட் திஸ் டைப் ஆஃப் இன்டெகிரல், இந்த கொடுத்துருக்க இன்டெகிரல் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கிறத we have to consider integral over C f of z dz, where இதுதான் நீங்க கன்சிடர் பண்ணணும். கொடுத்துருக்க இன்டெகிரல் இன் டர்ம்ஸ் ஆஃப் z ல கன்வெர்ட் பண்ணி where C is the upper of circle, with radius r and center at the origin. ஸோ அப்போ என்னன்னா நீங்க சர்க்கிள் இந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும். அப்பர் ஆஃப் சர்க்கிள் C ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் மைனஸ் ஆர்ல இருந்து ரேடியஸ் ஆர்ன்றதுல மைனஸ் ஆர் டு பிளஸ் ஆர் அரௌண்ட் த ரீஜன் காமா, அதுல இருந்து ஆரம்பிக்கும். சரிங்க, சின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து மைனஸ் ஆர் டு பிளஸ் ஆர் அண்ட் காமா இதெல்லாம் சேர்ந்தது தான் சி அப்படின்றோம். அப்போ என்னன்னா இந்த இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் ஜெட் டிஇசெட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் ஜெட் டிஇசெட்டை எவாலுவேட் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் சிஆர்டி, காஷி ரெசிடியூஸ் தேர்த்து யூஸ் பண்ணலாம். 2 pi i இன்ட்டு சம் ஆஃப் த ரெசிடியூசஸ், அதை யூஸ் பண்ணி இதை கால்குலேட் பண்ண இந்த சைட் நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிடும். அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற சியை நம்ம என்ன பண்ணணும்னா, சின்னு தான் நான் சொல்லியிருக்கேன், சின்றது அலாங் மைனஸ் ஆர் டு பிளஸ் ஆர் அண்ட் காமா ரெண்டும் சேர்ந்தது தான் சி. அப்போ சியை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்னா, இன்டர்வல் மைனஸ் ஆர் டு பிளஸ் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஏன் எஃப் ஆஃப் எக்ஸ் போடுறோம்னா மைனஸ் ஆர் டு பிளஸ் ஆர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ் எக்ஸ் மேலே மட்டும்தான் இருக்கு, அதனால தான் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ்
and over gamma, integral over gamma f of z dz is equal to இந்த சைடு as usual அங்க என்ன கண்டுபிடிச்சோமோ the sum of the residues இங்க இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி தான் வேணும். அப்போ நம்ம as you have to substitute limit r tends to infinity, as r tends to infinity integral over gamma f of z dz equal to 0. இது வந்து by Gauss Jordan lemma. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா படி இது 0 ஆகிடும். அப்போ என்னன்னா ஆருக்கு இன்ஃபினிட்டி போட்டோம்னா உங்களுக்கு என்ன எடுத்துன்னா உங்களுக்கு தேவையானது வந்துடும். இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு நம்ம ஆஸ் யூஷுவல் ரெசிடியூலாக கால்குலேட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி ரெசிடியூஸ் தான் சம் ஆஃப் தி ரெசிடியூஸஸ் ஆஃப் எஃப் ஆஃப் சி. அதை ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். அதில் வந்து நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சோம். இதில் என்னன்னா ஆஸ் பர் த சிலபஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா we are all focusing on poles lies inside the circle. சரிங்களா? ஸோ எதை மாதிரி ஆனால் போல்ஸ் ஆன் தி ரியல் ஆக்சஸ், சம் போல்ஸ் ஆர் ரியல் ஆக்சஸ்லையும் இருக்க சான்ஸ் இருக்கு. அது நம்ம சிலபஸில் இல்லைன்றதால நம்ம அதை டீல் பண்ண போகிறது இல்லை. அப்படி ஒருவேளை போல்ஸ் ரியல் ஆக்சஸ் மேலே இருந்தால் என்ன ஆகும்னா இந்த கான்டூரை நம்ம மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி மாடிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்னா சின்றது வெறும் இது ரெண்டாக பிரியாமல் இன்னும் மோர் இன்டெகிரலாக பிரியும். எப்போ poles are lies on the x-axis. But of course இங்கே நம்ம சிலபஸில் நம்ம ஒன்லி இன்சைட் தி சர்க்கிளில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வந்து நம்ம ரெண்டு இன்டர்ல தான் பிரியும். சரிங்களா? சரி, இப்போ இந்த அப்பர் ஆஃப் சர்க்கிளில் எதை மாதிரி போல்ஸ்லாம் உள்ள இருக்கும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ், ஒய் ஆக்சிஸும் பாசிட்டிவ். அப்போ இது ஏ பிளஸ் ஐபி. இந்த சைடு வந்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ், ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ். அப்போ மைனஸ் ஏ பிளஸ் ஐபி. சம்டைம் போல்ஸ் ஆர் இன் தி ஆக்சஸ் மேலே இருந்துச்சுன்னா ஏ இருக்காது, வெறும் ஐபி மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா இந்த 3 டைப் ஆஃப் போல்ஸ் மட்டும்தான் ஆல்வேஸ் லைஸ் இன்சைட் தி சர்க்கிள். சார் ஐபி வெளியில் இருக்குன்னு சொல்லாதீங்க. as r tends to infinity the circle become very large, போய்கிட்டே இருக்கும். அதனால இதை மாதிரி ஏ பிளஸ் ஐபி, மைனஸ் ஏ பிளஸ் ஐபி, ஐபி எல்லாமே லைஸ் இன்சைட் தி சர்க்கிள். இதை தவிர சம் போல்ஸ் ஆர் மேபி லைக் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு எதை மாதிரி இருக்கும், எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவ். அப்போ ஏ மைனஸ் ஐபி. இந்த சைடு எதை மாதிரி போல்லாம் இருக்கும், எக்ஸ் நெகட்டிவ், ஒய் ஆல்சோ நெகட்டிவ். அப்போ மைனஸ் ஏ மைனஸ் ஐபி. சம்டைம் த போல்ஸ் ஆர் ஆன் தி இமேஜினரி ஆக்சஸ். இது மேலே இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஐபி. அப்போ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் போல்ஸ் எல்லாம் லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள். அப்போ ஓவராலாக கன்க்ளூஷன் நம்ம என்ன கொடுக்குறோம்னா நல்லா கிளியராக ஒன்று கொடுக்குறேன். சம்பளம் வரும்போது அது மாதிரி தான் நீங்கள் டீல் பண்ணணும். மொத்தம் 6 டைப் ஆஃப் போல்ஸ், 6 டைப்ஸ் ஆஃப் போல்ஸ் இருக்கு. வாட் ஆர் த 6 டைப்ஸ் ஆஃப் போல்ஸ்? அதாவது ஏ பிளஸ் ஐபி, இது மைனஸ் ஏ பிளஸ் ஐபி அண்ட் ஐபி. இது எல்லாமே லைஸ் இன்சைட். all are lies inside. ஓகேங்களா? lies inside C. இப்போ அடுத்தது கீழே இருக்குது வாங்க. மைனஸ் ஏ மைனஸ் ஐபி, ஏ மைனஸ் ஐபி அண்ட் மைனஸ் ஐபி. இது எல்லாமே சர்க்கிளுக்கு வெளியில போயிடும். சரிங்களா? லைஸ் அவுட் சைட்ஸ், லைஸ் அவுட் சைட்ஸ். ஸோ அப்போ நல்லா இன்ட்ரடக்ஷனில் சொன்ன இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, சம் போடுவோம், நம்ம சம் போடும்போது போல்ஸ் கிடைக்கும். போல்ஸ் ஆர் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்குன்னு வச்சுங்க. அது இந்த ஃபார்மில் இருந்தால் லைஸ் இன்சைட் சி, இந்த ஃபார்ம்லலாம் இருந்தால் லைஸ் அவுட் சைட் சி. சரிங்களா? அவ்வளோதான் விஷயம், வேறு உண்மையே கிடையாது. இதெல்லாம் கிளியராக வச்சுங்க. இதை பேஸ் பண்ண சம்ம நம்ம 1 by 1 சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். First problem. Evaluate integral minus infinity to plus infinity x square by x square plus 9 into x square plus 4 into dx using contour integration. In sum பார்த்தீங்கன்னா contour integral of type 2. Because already introduction கொடுத்துருக்கேன். Integral with the limit minus infinity to plus infinity involving x. இப்படி இருக்கிறது வந்து contour integral of type 2. ஓகே, இப்போ இந்த டைப் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கணும், கொடுத்துருக்க இன்டெகிரலை இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட்ல கன்சிடர் பண்ணிக்கோங்க.
So consider integral over c z square by z square plus 9 into z square plus 4 into dz. இப்போ இதுல இந்த சி என்ன அப்படின்றது தான் இந்த டைப்ல ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் சியை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணோம்னா அப்பர் ஹாஃப் சர்க்கிள் வித் ரேடியஸ் ஆர். பட் இந்த ப்ரீவியஸ் டைப்ல வந்து நம்ம கன்சிடர் பண்ணது வந்து யூனிட் சர்க்கிள் சி mod z equal to 1 ரேடியஸ் 1. இதுதான் இந்த இன்ட்ரடக்ஷனே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. அதனால கான்டூர் இன்டர்வல் டைப் 2ல சியை கன்சிடர் பண்ண வேண்டியது அப்பர் ஆஃப் சர்க்கிள். ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் வந்து வேர் சி இஸ் த அப்பர் ஆஃப் சர்க்கிள். Upper of circle with radius capital R with and center at the origin. Capital R and center at the origin. Okay. So அப்போ diagram எப்படி இருக்கும்னா இருக்கும். ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து ஆறுன்றனால இந்த லெஃப்ட்ல -r2 + r. இந்த கர்வ் ரீஜன் வந்து நம்ம வந்து என்னென்ன எடுத்துக்கணும், இந்த கர்வ் ரீஜனை வந்து காமா அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே. அப்போ சின்றது என்னன்றது நல்லா கிளியரா புரிஞ்சுக்குங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் -r2 + r அண்ட் காமா கர்வ் ரீஜன் இதெல்லாம் சேர்ந்தது தான் சி. ஓகே. சரி, இப்போ நம்ம இந்த இன்டெக்ரலை எவாலுவேட் பண்றதுக்கு காஷி ரெசிடியூஸ் தியரம் ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது போல்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் நான் வந்து இன்ட்ரடக்ஷன்ல சொல்லியிருக்கிறேன். எதை மாதிரி போல்லாம் லைஸ் இன்சைட் தி சர்க்கிள் அந்த நாம்ஸ் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணணும். சரிங்களா. சரி, இப்போ அந்த இன்டெக்ரல் நம்ம எவாலுவேட் பண்றதுக்கு இன்டெக்ரல் ஓவர் சி z ஸ்கொயர் பை z ஸ்கொயர் பிளஸ் 9 இன்ட்டு z ஸ்கொயர் பிளஸ் 4 இன்ட்டு dz. By Cauchy residues theorem, this will be 2 pi I into sum of the residues. Sum of the residues of f of z. Okay, so this is equation number 1. Then f of z is where f of z is equal to z square by z square plus 9 into z square plus 4. Okay. அப்போ நம்ம போல்ஸ் கண்டுபிடிக்கணும் as usual by equating the denominator. Z square plus 9 into Z square plus 4 is equal to 0, which implies that Z equal to plus or minus 3i. நம்ம இது equal to 0 போட்டு அது கிடைக்கும். Z equal to plus or minus 2i. So there are 4 poles plus 3i minus 3i plus 2i minus 2i. இதில் எதெல்லாம் இன்சைட் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லிட்டேன். எதாவது மாதிரி போல்லாம் இன்சைட் தி சர்க்கிள். அதில் வந்து பாசிட்டிவ் இமேஜினரி வேல்யூ ஐபி அப்படின்னு இருக்கிறது எல்லாமே லைஸ் இன்சைட் தி சர்க்கிள். நெகட்டிவ் இமேஜினரி வேல்யூ ஐபிஆர் லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள். அதுபடி 3ஐயும் 2ஐயும் லைஸ் இன்சைட் தி சர்க்கிள் அண்ட் -3i -2i வந்து லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள். சரிங்களா. அங்கே மென்ஷன் பண்ணும் z equal to 3i, 2i are simple poles and lies inside C. And another one, z equal to -3i and -2i are also simple pole but lies outside. Okay. So இப்போ இந்த ரெண்டு இன்சைட் போலுக்கு மட்டும் நான் ரெசிடியூ கால்குலேட் பண்ண போறேன் யூசிங் சிம்பிள் போலுக்கான ரெசிடியூ ஃபார்முலா. சரிங்களா. ஸோ ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to a is limit z tends to a z minus a into f of z. So இதில் ஏக்கு பதிலாக முதல்ல 3i நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to 3i is equal to limit z tends to 3i z minus 3i into f of z. f of z வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோன்னா z square by z square plus 9 into z square plus 4. இப்போ இதை நான் z minus 3 நான் கேன்சல் பண்ணணும்னா கீழே இருக்க z square plus 9 ரெண்டா பிரிக்கணும். z minus 3i into z square by
z plus 3i into z minus 3i. And another part z square plus 4. So இதில் இந்த z minus 3i க்கு z minus 3i கேன்சல் பண்ணிடணும். z க்குள்ள 3i சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3i தி ஹோல் ஸ்கொயர் வந்து minus 9. ஏன்னா 3 ஸ்கொயர் 9, i ஸ்கொயர் மைனஸ், அதனால இங்கே போட்டிங்கன்னா 3i plus 3i 6i. அதுக்கப்புறம் இந்த 3i கூட இங்கே போட்டிங்கன்னா minus 9 plus 4. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா minus 9 divided by, இப்போ 9ல 5 4 பண்ணால் minus 5 minus 30i. ஸோ 9 by 30i. ஓகே, ஸோ இதுதான் ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to 3i. அடுத்தது 2iக்கான ரெசிடியூ கால்குலேட் பண்ணணும். ப்ளஸ் 2iக்கான ரெசிடியூ. Residue of f on z at z equal to 2i. So limit z tends to 2i, z minus 2i into f of z. F of z வந்து z square by z square plus 9 into z square plus 4. அப்போ அதில் இதை கேன்சல் பண்ணுறதுக்கு செகண்ட் ரெண்டாக பிரிங்க. லிமிட் z tends to 2i, z minus 2i divided by z square by z square plus 9 into, இதுதான் ரெண்டாக பிரிக்க போகிறேன், z plus 2i into z minus 2i. ஓகே, ஸோ இப்போ z minus 2i க்கு z minus 2i கேன்சல் பண்ணிவிட்டு லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர் 4, i ஸ்கொயர் மைனஸ், ஸோ minus 4 divided by, இதுவும் அதே மாதிரி minus 4 plus 9, இது வந்து 2i plus 2i 4i. ஓகே, ஸோ இப்போ இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா minus 1 by 9ல 4 பண்ணால் 5i. ஓகே, ஸோ திஸ் இஸ் ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to 2i. இப்போ நேராக கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட்டிங் இன் தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னா இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ என்ன வரும்? இன்டர்வல் ஓவர் c z ஸ்கொயர் பை z ஸ்கொயர் ப்ளஸ் 9 இன்ட்டு z square plus 4 into 2z equal to 2 pi I into sum of the residues. Sum of the residues வந்து first residue வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 9 by 30i, 9 by 30i. செகண்ட் வந்து minus 1 by 5i. ஸோ எல்சிஎம் வந்து 30i எடுத்துங்க. 2 pi I போட்டு இது வந்து 30i எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 9 minus 6. ஸோ இதில் ஸோ இப்போ இந்த ஐக்கு ஐ கேன்சல், 2ல் 30 போச்சுன்னா 15, 9 minus 6 வந்து 3, ஸோ 3 pi by 15. இப்போ இது அடிச்சிங்கன்னா 3 by 5, 3 pi by 5 வந்துடும். ஸோ அதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற தேவையான ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இன்டர்வல் ஓவர் c z ஸ்கொயர் பை z ஸ்கொயர் ப்ளஸ் 9 இன்ட்டு z square plus 4 into dz equal to pi by 5. அடிச்சிங்கன்னா 5 by 5 வந்துச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து இது கிடையாது. இன்டர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். சரி, நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். சின்றதை எப்படி பிரிக்கலாம்னு இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அது திருப்பி நல்லா கிளியராக கவனிச்சிங்க. ஃப்ரம் த டயக்ராம் சின்றது என்னன்னா இன்டர்வல் ஓவர் minus r to plus r in terms of x square by x square plus 9 into x square plus 4 into dx plus along the curve region interval over gamma z square by z square plus 9 into z square plus 4 into dz equal to pi by 5. And now I want limit minus infinity to plus infinity. So as r tends to infinity, interval over gamma, the function value is equal to 0. Okay, so this is by Gauss-Jordan lemma. By Gauss-Jordan lemma. So by Gauss-Jordan lemma, this is 0. So this 0 at the same time minus infinity to plus infinity. Okay, so upon our answer integral over minus infinity to plus infinity x square by x square plus 9 into x square plus 4 into dx is equal to pi by 5. On the side of the okay.
ஸோ இதான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன சம் பார்க்கலாம். Evaluate interval over minus infinity to plus infinity dx by x square plus a square into x square plus b square where a greater than b greater than 0 using contour integral. Check. So this is contour integral of type 2 because the integral having the limits minus infinity to plus infinity. சரி, இப்போ இதில் as usual நம்ம வந்து சொன்ன மாதிரி கொடுத்துருக்க இன்டெக்ரல் in terms of z எழுதிக்கணும். over c, so dz by z square plus a square into z square plus b square, where so in the type we have to consider c is an upper of circle, where c is the upper of circle, upper of circle with radius r, with radius capital R and center at the origin, center at the origin. சரிங்களா? ஸோ அப்போ டயக்ராம் உங்களுக்கு என்ன வரும்? இதுதான் வந்து டயக்ராம். மைனஸ் ஆர் டு பிளஸ் ஆர், த கர்வ் ரீஜன் யூ ஹேவ் டு டேக் as காமா. சரி, ஓகே. இப்போ இந்த இன்டெக்ரல் எவாலுவேட் பண்றதுக்கு நம்ம காஷி ரெசிடியூஸ் தேர்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ நவ் த இன்டெக்ரல் இஸ் integral over c dz by z square plus a square into z square plus b square is equal to integral over c f of z dz is 2 pi I into sum of the residues, sum of the residues of f of z. Take this is equation number 1, where f of z is, f of z is என்னன்னா இந்த dz பக்கத்துல இருக்க 1 by ஃபுல்லாவே 1 by z square plus a square into z square plus b square. Okay, now to find the residue, first I'm going to find out the poles by equating the denominator 0. Z square plus a square into z square plus b square is equal to 0. From this, you will be getting z equal to plus or minus ia and z equal to plus or minus ib. அதே மாதிரி இந்த contour integral of type 2 நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். பாசிட்டிவ் imaginary value lies inside the circle, negative imaginary value lies outside the circle. அதனால therefore z equal to ia and ib are simple poles and lies inside C. So அதே மாதிரி z equal to minus ia and minus ib are also simple pole but lies outside. Okay. அப்போ இன்சைடுக்கான சிம்பிள் போல் ரெசிடியூ கால்குலேட், சிம்பிள் போலுக்கு மட்டும் ரெசிடியூ கால்குலேட் பண்ண போறேன். ஸோ ரெசிடியூ ஃபார்முலா, ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to a is limit z tends to a z minus a into f of z. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஐஏக்கு தான் நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to ia எடுத்துட்டீங்கன்னா limit z tends to ia z minus ia into f of z வந்து பார்த்தீங்கன்னா 1 by z square plus a square into z square plus b square. ஸோ இந்த z minus ia கேன்சல் பண்ணணும்னா கீழே இருக்கிறத வந்து ரெண்டா பிரிக்கணும். ஸோ அது மாதிரி இங்கே இப்போ லிமிட் z tends to ia z minus ia into 1 by இது ரெண்டா பிரிச்சிங்கன்னா z plus ia into z minus ia into z square plus b square. ஓகே, ஸோ அப்போ என்னன்னா z minus iaக்கு z minus ia கேன்சல் ஆகிடும். இப்போ z இருக்கிற ia கொண்டு வந்து போட்டிங்கன்னா 1 by ia plus ia 2ia. இங்கே வந்து ia போட்டிங்கன்னா ia ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வரும், ஏன்னா ஐ ஸ்கொயர் மைனஸ் ஆகிடும் ஏ ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஓகே, சரி. இப்போ இதை நான் ஒரு சின்ன சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். என்ன சிம்பிளிஃபை பண்ண போறேன்னா, எனக்கு எப்பவுமே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வேணும். ஸோ மைனஸ் வெளில எடுத்து மேலே கொண்டு போயிடுங்க. மைனஸ் 1 by 2ia இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏக்கு அப்புறம் தான் பி வர மாதிரி அது மாதிரி போட்டுட்டீங்க. ஸோ
ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z அட் z ஈக்குவல் டு ஐஏ வந்து இதான் ரெசிடியூ. அடுத்தது வந்து ஐபிக்கு ரெசிடியூ கால்குலேட் பண்ணலாம். ஸோ ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z அட் z ஈக்குவல் டு ஐபி. லிமிட் z tends to ib, z minus ib into f of z 1 by z square plus a square into z square plus b square. இப்போ இந்த z minus b கேன்சல் பண்ணணும்னா ரெண்டாவதாக இருக்கிறத செப்பரேட் பண்ணி பிரிக்கணும். z minus ib 1 by z square plus a square. ரெண்டா பிரிச்சிங்கன்னா z plus ib into z minus ib. இப்போ இதில் z minus ib-க்கு z minus ib கேன்சல். z இருக்கிற ib போடுங்க 1 by இங்கே ib ஸ்கொயர்னா மைனஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இன்ட்டு இங்கே ib போட்டால் ib ப்ளஸ் ib 2ib. இப்போ இங்கே கிளியராக கவனிங்க, இங்கே ஆல்ரெடி a ஸ்கொயர் ப்ளஸில் தான் இருக்குது, b ஸ்கொயர் மைனஸில் இருக்குது. ஸோ அதனால் மைனஸில் வெளில எடுக்க தேவையில்லை, இடத்த மட்டும் மாற்றினா போதும். சரிங்களா? ஸோ 1 by 2ib இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். நான் மைனஸ்லாம் வெளில எடுக்கல, ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z அட் z ஈக்குவல் டு ஐபி. ஸோ ரெண்டுத்துக்கும் ரெசிடியூ கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நேராக கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட்டிங் இன் தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன்டர்வல் சி 1 dz by z ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இன்ட்டு z ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் is equal to 2 pi I into sum of the residues. First residue calculate பண்ணது minus 1 by 2ia minus 1 by 2ia into a square minus b square. Second calculate பண்ணது plus 1 by 2ib into a square minus b square. Okay, so இதில் காமனா எதை வெளியில் எடுக்க முடியும்னு யோசிங்க. இதில் காமனா பார்த்தீங்கன்னா 2i a square minus b square வெளியில் எடுக்கலாம். So 2 pi I by 2i into a square minus b square வெளியில் எடுத்துட்டா உள்ள என்ன இருக்கும், minus 1 by a, இங்கே வந்து plus 1 by b, அது மட்டும்தான் இருக்கும். At the same time I can cancel 2 and I. pi by a square minus b square. So இதை வந்து simplify பண்ணினா minus b plus a divided by ab. கரெக்டுங்களா? And now the denominator can be splitted into a plus b into a minus b. So pi by a plus b into a minus b அப்படின்னு ரெண்டா பிரிச்சிங்கன்னா மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா a minus b by ab. அப்போ என்ன ஆகிடும், இந்த a minus bக்கு இந்த a minus b கேன்சல் ஆகிடும். ஸோ pi by ab into a plus b தான் ஆன்சர். ஸோ இந்த சைடில் இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இன்டர்வல் ஓவர் c dz by z ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இன்ட்டு z ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு pi by ab into a plus b. Okay, so this is interval over c for dz by z square plus a square into z square plus b square. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து integral with the limit minus infinity to plus infinity in terms of x. அப்போ நம்ம from the diagram interval over c வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம். சரிங்களா? from the diagram அந்த இந்த டயக்ராம் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்படி இருக்கு டயக்ராம், மேலே கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆரில் ஆரம்பிச்சு மைனஸ் ஆர் டு பிளஸ் ஆர் அண்டு காமா இதெல்லாம் சேர்ந்தது தான் சி. அதை தான் நான் தனித்தனியாக பிரிக்க போகிறேன். சின்றது இன்டர்வல் ஓவர் மைனஸ் ஆர் டு பிளஸ் ஆர். மைனஸ் ஆர் டு பிளஸ் ஆர் வந்து லைஸ் ஆன் தி எக்ஸ் ஆக்சஸ், அதனால் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் காமா இன்டர்வல் ஓவர் காமா டிசெட் பை z ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் into z square plus b square. நம்ம ரெண்டா பிரிக்கணும். ஈக்குவல் டு இந்த சைடு வந்து pi by ab into a plus b. இப்போ நம்மளோட கொஸ்டின் வந்து என்னன்னா with the limit minus infinity to plus infinity. ஸோ அப்போ r இன்ஃபினிட்டிக்கு மாற்ற போகிறேன். ஸோ as r tends to infinity interval over gamma into this is 0 by Gauss Jordan lemma. by Gauss Jordan lemma. ஓகே, ஸோ அப்போ இது மாதிரி இன்டகரல் மாற்றும் போது உங்களுக்கு என்ன வருது பாருங்க. இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இதை இன்ஃபினிட்டிக்கு மாற்றும் போது 0 ஆகிடுது. பை பை
ab into a plus b. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ ஆன்சர் பார்ப்போம். Evaluate interval 0 to infinity dx by x power 4 plus 10x square plus 9 using contour integral. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவும் integral having the limits and function algebraic function இருக்கனால contour integral of type 2. as usual நம்ம போகிற மாதிரி போட வேண்டியதான். பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கீழே இருக்கிற ஈக்குவேஷன் வந்து கொஞ்சம் நான் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம் முன்னாடியே. அப்போ கொஞ்சம் சம் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படி இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம்னா, இப்போ இந்த 9 வந்து எப்படி பிரிக்கலாம்னா 1 into 9 9, 1 plus 9 வந்து 10. அப்போ இந்த x power 4ன்றது என்னன்னா x square, அப்போ x square plus 1 into x square plus 9 அப்படின்னு மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால இப்போ இந்த கொடுத்துருக்க இன்டகர்ல கொஞ்சம் மாற்றிக்கலாம். 0 to infinity dx by x power 4 plus 10x square plus 9 அப்படின்றத இன்டகர் 0 to infinity dx by x square plus 1 into x square plus 9. அவ்வளோதான். இதுக்கப்புறம் as usual நம்ம சம் போடுறது ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். சரிங்களா? And now this is contour integral of type 2. So and then consider first என்ன கன்சிடர் பண்ணோம் in terms of z ல integral over c dz by, இப்போ இதை மறந்துடுங்க, இதை மட்டுமே டீல் பண்ணலாம். z square plus 1 into z square plus 9. And where c is the upper half circle, upper half circle with radius r and center at the origin. Center at the origin. Okay, அதுக்கப்புறம் இதுக்கு டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம்ல this is upper half circle with radius minus r2 plus r. அப்போ c ன்றது minus r2 plus r and curved region gamma. Okay, so now first I am going to evaluate this integral by using Cauchy residues theorem. சரிங்களா? So by CRT, Cauchy residues theorem, நல்லா இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கங்க. Integral over c dz by z square plus 1 into z square plus 9 is equal to 2 pi I into sum of the residues. Sum of the residues. Take this as equation number 1, where f of z is, f of z 1 by z square plus 1 into z square plus 9. So first I am going to find out the poles by equating the denominator 0, z square plus 1 into z square plus 9 equal to 0. So இதில் இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா z equal to plus or minus I, இங்கே 1ல இருந்து plus or minus I, அடுத்தது z equal to plus or minus 3i, 9ல இருந்து 3i கிடைக்கும். And already I told you positive imaginary value lies inside the circle, negative lies outside the circle. Therefore z equal to I and 3i are simple poles and lies inside C. And z equal to minus I and minus 3i are also simple poles but lies outside C. அப்போ இது ரெண்டுத்துக்கு மட்டும் ரெசிடியூ கால்குலேட் பண்ண போதும். ஃபர்ஸ்ட் ரெசிடியூவோட ஃபார்முலா, ரெசிடியூ ஆஃப் f of z at a simple pole equal to a. அதுக்கு என்னன்னா லிமிட் z tends to a z minus a into f of z. இந்த ஃபார்முலால a க்கு வந்து முதல்ல I நான் யூஸ் பண்ண போறேன். So residue of f of z at z equal to I, limit z tends to I z minus I into f of z. f of z into 1 by z square plus 1 into z square plus 9. ஓகே, ஸோ இப்போ நம்ம z minus I கேன்சல் பண்ணணும்னா நான் கீழே இருக்கிறது ரெண்டா பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா z minus I into 1 by கீழே இருக்கிறது ரெண்டா பிரிங்க z plus I into z minus I ன்னு பிரிச்சுட்டா அந்த இதை பிரிக்க தேவையில்லை. எது வேணுமோ அதை மட்டும் பிரிங்க, கேன்சல் பண்ண வேண்டியதை மட்டும் பிரிச்சா போதும். z minus I க்கு z minus I கேன்சல், z க்கு I போட்டிங்கன்னா இப்போ 1 by I plus I 2i
And now இங்கே I போட்ட I square minus 1, so minus 1 plus 8, minus 1 plus 9. So 9 minus 1, 8, 8 into 2, 16. So அப்போ என்னன்னா 1 by 16i. So this is residue of f of z at z equal to I. அடுத்தது z equal to 3iக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் residue. Second point. So residue of f of z at z equal to 3i. So limit z tends to 3i, z minus 3i into f of z. F of z வந்து 1 by z square plus 1 into z square plus 9. இப்போ இதை கேன்சல் பண்றதுக்கு செகண்ட் டேர்ம் ரெண்டா பிரிக்கணும். One by z square plus 1 into z plus 3i into z minus 3i. Okay, so இந்த z minus 3iக்கு இந்த z minus 3i cancel ஆயிடுச்சுன்னா zக்கு 3i போடுங்க. 1 by 3i ஸ்கொயர்னா minus 9 plus 1. இங்க 3i போட்டா 3i plus 3i 6i. Okay, so இப்போ பாருங்க இது 8 minus 8. 6 8s are 48. So இந்த minus 48 வருமா? minus 48i. இந்த minus வேணா மேல கொண்டு போயிடுங்க. So minus 1 by 48i. So this is residue of f of z at z equal to 3i. இதில் கண்டுபிடிச்ச ரெண்டு ரெசிடியும் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட்டிங் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மேலே இருக்கு. அதில் என்னன்னா இன்டர்வல் ஓவர் சி dz by z square plus 1 into z square plus 9 is equal to 2 pi I into sum of the residues. First residue நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 1 by 16i. 1 by 16i இது minus 1 by 48i. Okay, so common of 16i கீழே வெளில எடுக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்டா? So 2 pi I divided by 16i வெளியில எடுத்தீங்கன்னா 1 minus 1 by 3. Okay, so இதில் கூட இதை அடிச்சிங்கன்னா I கேன்சல் ஆகிடும். 2 கேன்சல் பண்ணிங்கன்னா pi by 8 into 3ல 1 போனால் 2 by 3. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு இந்த ரெக்வயர்டு இன்டெக்ரல் என்ன வந்திருக்குன்னா இன்டெக்ரல் ஓவர் சி dz by z square plus 1 into z square plus 9 is equal to pi by இதில் அடிச்சிங்கன்னா 4 4 3 are 12. pi by 12 கிடைச்சிருக்கு. ஸோ from the diagram interval over c ன்றது என்னன்னா interval over minus r to plus r dx by x square plus 1 into x square plus 9 plus interval over gamma dz by z square plus 1 into z square plus 9 is equal to pi by 12. But I want in terms of limit infinity. Upon the as r tends to infinity, interval over gamma, the function becomes 0 by Gauss-Jordan lemma. Gauss-Jordan lemma. Okay, so suppose integral minus infinity to plus infinity dx by x square plus 1 into x square plus 9 is equal to pi by 12. பட் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து என்னன்னா எக்ஸ் பவர் 4ல இருந்துச்சுல இதில் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவை வந்துடும். இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் பவர் 4 எடுத்து மல்டிப்ளை பண்ணினா 10x ஸ்கொயர் பிளஸ் 9 இதுதான் அவங்க கேட்டிருந்தாங்க. அதை கண்டுபிடிச்சாச்சு. பட் இதுலேயும் அவங்க என்ன கேட்டாங்கன்னா இன்டெக்ரல் வித் லிமிட் 0 to infinity கேட்டிருந்தாங்க. சின்ஸ் இட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன் இட் கேன் பி ரிட்டன் as 2 times of 0 to infinity dx by x power 4 plus 10x square plus 9 is equal to pi by 12. இப்போ 2 இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா integral 0 to infinity dx by x power 4 plus 10x square plus 9 is equal to pi by 24. ஸோ இதான் நமக்கு தேவையான ஆன்சர். அவங்க என்னதான் 0 to infinity கேட்டாலும் ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி கண்டுபிடிச்சு அதில் இருந்தால் நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதான். Okay, இப்போ இன்ஃபார்ம் பண்ணணும். Evaluate interval 0 to infinity dx by x square plus a square the whole square a greater than 0.
using contour integral. So இதுவும் contour integral of type 2. As usual நான் சொன்ன மாதிரி first வந்து in terms of z consider பண்ணிக்கலாம். Consider integral over c dz by z square plus a square the whole square. A greater than 0. And in this type, you have to consider C as upper of circle, where C is the upper of circle. Upper of circle with radius R and center at the origin. Okay. அதுக்கப்புறம் டயக்ராம் பாருங்க as usual அதே டயக்ராம் தான். upper of circle minus R2 plus R with gamma. Okay. So now I am going to evaluate this integral by using Cauchy residues theorem. So by Cauchy residues theorem, integral over C dz by z square plus a square the whole square is equal to 2 pi I into sum of the residues. Sum of the residues of f of z, where f of z into the where f of z into the dz part of the equation 1 by z square plus a square the whole square. And then I am going to find out poles. Residue calculate பண்ணனும். அதுக்கு நம்ம poles முதல்ல denominator equal to 0 போடுங்க. Z square plus a square the whole square equal to 0, which implies that z square plus a square equal to 0. அப்போ அதுல இருந்து நமக்கு z equal to plus or minus IA அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஆனா IA-ன்றது மல்டிபோல், ஏன்னா பவர் 2 இருக்குல்ல. And as usual பார்த்தீங்கன்னா இந்த டைப்ல பாசிட்டிவ் இமேஜினரி வேல்யூ லைஸ் இன்சைட் தி சர்க்கிள், நெகட்டிவ் இமேஜினரி வேல்யூ லைஸ் அவுட்சைட் தி சர்க்கிள். So z equal to IA is a multipole. It's a multipole of order 2, m order value 2, and lies inside C. And lies inside the circle C. C குள்ள இருக்கு. அதான் அதுவே வந்து z equal to minus IA வந்து அதுவும் அதே தான், மல்டிபோல் தான், but lies outside. Okay. அப்போ இதுக்கான ஃபார்முலா z equal to IA ன்றது மல்டிபோல் ஆஃப் ஆர்டர் 2. அதுக்கான ரெசிடியூ ஃபார்முலா டிஸ்பிளேல இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த டிஸ்பிளேல கொடுத்த அந்த ஃபார்முலால மல்டிபோல்ன்றதுனால அதோட ஆர்டர் 2னால m ஓட வேல்யூ 2, போல் வந்து a equal to IA. சரிங்களா? போல் வந்து IA, ஆர்டர் வந்து 2னால அந்த டிஸ்பிளேல இருக்க அந்த ஃபார்முலால m க்கு பதிலா 2வையும் a க்கு பதிலா IA வும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். கிளியரா கவனிச்சுங்க. ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to a ன்றது இங்க IA is equal to 1 by m minus 1 factorial. m minus 1 na m to 2 minus 1 1 factorial. Limit z tends to a IA d power m minus 1, m under the 2 minus 1 1 d by dz of z minus IA, z minus a the whole power m under the 2 into f of z, into f of z. ஓகேங்களா? ஸோ அந்த f of z சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். IA d by dz of z minus IA the whole square into f of z வந்து நம்ம மேலே எடுத்துருக்கோம்ல, இந்த 1 by z square plus a square whole square, அதுதான் 1 by z square plus a square the whole square. And then as usual I can divide limit z tends to IA d by dz of, இதை எனக்கு கேன்சல் பண்ணணுன்றதுனால கீழே இருக்க டேர்மை ரெண்டா பிரிக்கணும். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா z square plus a square z plus IA into z minus IA பிரிக்கலாம். பவர்ல 2 இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே 2 வரும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் IA டேர்ம் இதுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ நான் இதை மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேஷன் 1 by z plus IA the whole square. ஸோ இதோட டிஃபரன்ஷியேஷன் சொல்கிறேன் கவனிங்க.
டிஃபரன்ஷியேட் பண்ற வேரியபிள் மேல கிடையாது, கீழே மட்டும்தான் இருக்கு. அப்போ டிஃபரன்ஷியல் ஆஃப் 1/x² ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 1/x². டிஃபரன்ஷியல் ஆஃப் 1/x² is -2/x³. அதனால அந்த ஈஸியான அந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன், கவனிங்க. யூ டோன்ட் வாண்ட் டு அப்ளை u/b மெத்தட். இல்லை எனக்கு புரியல சார், நான் அப்ளை பண்றதுனால அப்ளை பண்ண ஒன்றும் தப்பு இல்லை, கரெக்டாக தான் வரும். ஓகே, சரி, இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன். 1/x² படி -2/x³. அவ்வளோதான் டிஃபரன்ஷியேட் முடிஞ்சு வச்சு, அவ்வளோ சிம்பிளாக இருப்பாங்க. இல்லாட்டி எனக்கு புரியல சார், இந்த ஃபார்முலா கன்ஃபியூஸாக இருக்குன்னா யூ கேன் அப்ளை u/b மெத்தட். யூ வில் பி கெட்டிங் சேம். ஓகே, இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. -2 z ஐஏ பட்டா ia + ia 2ia the whole cube. 2ia the whole cube எடுத்துக்கிட்டோம்னா -2/2³ வந்து 8, i cube i cube வந்து -i. ஸோ -i into a cube. ஸோ ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த மைனஸ் கேன்சல், 2க்கு கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4i a cube. என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா? ஸோ இதான் ரெசிடியூ. திஸ் இஸ் ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to ia. அது இல்லாமல் ஒரே ஒரு போல் தான் லைஸ் இன்சைட் தி சர்க்கிள், கரெக்டுங்களா? அதனால ஒரு ரெசிடியூ போதும். ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டிட்யூட் இன் தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சப்ஸ்டிட்யூட்டிங் ஈக்குவேஷன் 1. இப்போ நேராக 1ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா c dz by z² plus a² the whole square equal to 2πi into sum of the residues ஒன்னே ஒன்று தான், 1/4i into a cube. இதில் i 2 எல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா? எல்லாம் கேன்சல் பண்ணிவிடுங்க. இந்த ஐக்கு கேன்சல் ஆகிடும், 2வை கேன்சல் பண்ணிடலாம். c dz by z² plus a² the whole square is equal to 2 கேன்சல் பண்ணிங்கன்னா π/2a cube. ஓகே, சரி, எனக்கு in terms of x with the limit -∞ to +∞ வேணும். அதனால இது வந்து c நான் as usual from the diagram இந்த c எப்படி பிரிக்கலாம்னா இன்டர்வல் ஓவர் -r to +r dx by x² plus a² the whole square plus over the gamma interval over gamma dz by z² plus a² the whole square is equal to π/2a cube. அவ்வளோதான். And now I want limit infinity. So as r tends to infinity, interval gamma into the function is 0 by Gauss-Jordan method. Jordan lemma. Okay, so அப்போ என்ன எடுத்தோம்னா interval -∞ to +∞ dx by x² plus a² the whole square. இது 0 ஆயிடுது இன்ஃபினிட்டி போடும்போது π/2a cube. ஓகே, பட் கேட்டிருக்க கொஸ்டின் 0 to infinity. This is even function so that it can be written as 2 times of 0 to infinity dx by x² plus a² the whole square is equal to π/2a cube. அப்போ இந்த பழைய இந்த 2 கீழே இருக்குனீங்கன்னா interval 0 to infinity dx by x² plus a² the whole square is equal to π/4 into a cube. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, இப்போ ஆன்சர் பார்க்கலாம். Evaluate interval -∞ to +∞ x² by x² plus 1 the whole cube into dx using contour integration. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா this is contour interval of type 2 and அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி consider in terms of z first. அப்போ interval over c z² by z² plus 1 the whole cube into dz. அதில் c என்ன கன்சிடர் பண்ணுறோம்? where c is the upper of circle with the radius r and center at the origin. Okay, இப்போ டயக்ராம் as usual வரைஞ்சிடலாம். டயக்ராம் பார்த்தீங்கன்னா upper of circle -r to +r over the gamma. ஓகே, இப்போ இதை காஷி ரெசிடியூஸ் தேர்ம் யூஸ் பண்ணி இதை இன்டெக்ரல் பண்ணிடலாம். பை காஷி ரெசிடியூஸ் தேரம்
So I'm going to evaluate this z square by z square plus 1. So integral over c z square by z square plus 1 the whole cube into dz equal to by CRT 2 pi I into sum of the residues. Sum of the residues of f of z. Take this is equation number 1. So where f of z is, where f of z equal to z square by z square plus 1 the whole cube. So now I am going to find out the poles by equating the denominator 0. The 0 putting now z square plus 1 equal to 0, which implies that z equal to plus or minus I. And it is a multipole of order 3. ஏன்னா பவர்ல 3 இருக்கிறதுனால. And அதுக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு positive imaginary value lies inside, negative imaginary value lies outside the circle. Therefore, z equal to I is a multipole. Pole of order 3 and lies inside C. And அதே மாதிரி z equal to minus I என்றது is also a multipole of order 3 but lies outside. Okay. So அப்போ இன்சைட்ல இருக்க இதுக்கு மட்டும் ரெசிடியூ கால்குலேட் பண்ணா போதும். பட் இது மல்டிபோல் ரொம்ப முக்கியமான விஷயம். மல்டிபோலுக்கான ரெசிடியூ கால்குலேட் பண்ற ஃபார்முலா ரொம்ப பெருசுன்றனால டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். அந்த ஃபார்முலால m-க்கு பதிலா 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏன்னா ஆர்டர் 3. a-க்கு பதிலா I-ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏன்னா அதோட போல் வந்து I. ஓகே. அப்போ பாருங்க ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to a into the I, 1 by m minus 1 factorial, 3 minus 1, 2 factorial, limit z tends to a into I, d power m minus 1, 3 minus 1, 2, d power m minus 1 by d z power m minus 1, into z minus a the whole power m into f of z. f of z into the n z square by z square plus 1. Z square by z square plus 1 the whole cube. அவ்வளவுதான். இதுல 1 by 2 into limit z tends to I, d square by d z square into இதை கேன்சல் பண்ணணும்னா கீழே ரெண்டா பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். z square by கீழே இருக்கிறது ரெண்டா பிரிச்சுன்னா z plus I into z minus I and 3 வந்து ரெண்டுத்துக்கு தனித்தனியாக வரும். ஓகே. Suppose z minus I the whole cube, z minus I the whole cube cancel ஆயிடுச்சு. Remaining z square by z plus I the whole cube இருக்கு பார்த்தீங்களா? இதை தான் நான் 2 times differentiate பண்ணணும். ஆனால் ரெண்டுத்துலையுமே z வந்து நியூமரேட்டர்ல இருக்கு, டினாமினேட்டர் இருக்கனால u by v மெத்தட் தான் அப்ளை பண்ணணும். ஸோ நான் u by v மெத்தட் அப்ளை பண்ண போகிறேன். சரி கிளியராக கவனிங்க. லிமிட் z tends to I. ஸோ ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு டெரிவேட்டிவ் குறையுது. அப்ளை u by v மெத்தட் v into differential of numerator 2z minus z square into u into differential of denominator 3 into z plus I the whole square by z plus I the whole power 6. ஏன்னா ஸ்கொயர் எடுக்கும்போது 6. ஓகே. ஸோ நவ் ஒன் டைம் டிஃபரன்ஷியல் ஓவர். இதை இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்கு மேலே ஒரு சின்ன சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அந்த இடத்துல 1 by 2 into limit z tends to I d by dz of இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து z plus I the whole square வெளியில் எடுத்து கீழே கேன்சல் பண்ணிங்கன்னா 2z into z plus I, ஏன்னா ஹோல் ஸ்கொயர் வெளில போயிடுச்சு, minus 3 into z square whole divided by கீழே வந்து z plus I the whole power 4, ஏன்னா ஸ்கொயரை வெளில எடுத்து கேன்சல் பண்ணிட்டதுனால. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை உள்ளலாம் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை மேக்ஸிமம் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணணும்னா பண்ணிட்டா தான் உங்களால் அடுத்த முறை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். So limit z tends to I d by dz of, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2z square plus 2iz minus 3z square whole divided by z plus I the whole power 4. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் சிம்பிளிஃபிகேஷன் வந்து 1 by 2 into limit z tends to I d by dz of, இதில் பார்த்தீங்கன்னா 2iz, இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் z ஸ்கொயர்
whole divided by z plus I the whole power 4. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதனால் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லிமிட் z tends to I. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது u by v மெத்தட். ஸோ v இன்ட்டு differential of u, numerator differentiate பண்ணுங்க with respect to z. அப்போ 2y minus 2z minus u into differential of denominator x power 4 na 4z plus I the whole cube whole divided by denominator whole cube whole square போட்டீங்கன்னா power 8 ஆயிடும். ஓகே, ஸோ டிஃபரன்ஷியல் பார்ட் முடிஞ்சிடுச்சு. ஒரு சின்ன சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்னென்னா z ப்ளஸ் ஐ காமனாக வெளில எடுத்து கீழே கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 1/2 இன்ட்டு லிமிட் z tends to I. அப்போது என்ன ஆகிடும்னா z ப்ளஸ் ஐ இன்ட்டு 2i minus 2z minus 4 into 2iz minus z square. இதுதான் வந்து நம்ம வெளில எடுத்துருவோம். z plus I the whole cube வெளில எடுத்தாச்சு. அந்த ஹோல் கியூபோட கீழே கேன்சல் பண்ணால் z plus I the whole power 5. ஓகே, ஸோ இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை, பண்ணலாம், ஆனால் தேவையில்லை. டேரெக்டாக z = I போட்டுறது தான் பெஸ்ட்டு. ஸோ 1/2 இன்ட்டு I plus I 2i. இதில் I போட்டிங்கன்னா 2i minus 2i வந்து 0 ஆகிடும். மைனஸ் 4 இன்ட்டு இங்கே ஐ போட்டிங்கன்னா 2i ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை ஐ ப்ளஸ் ஐ 2i தி ஹோல் பவர் 5. ஓகே, சரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி ஃபஸ்ட்டு டேர்ம் பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, அது 0 ஆகிடுச்சு, இதை விட்டுருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 4 இன்ட்டு 2i ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர் 1i ஸ்கொயர். அப்படி இல்லை இல்லாட்டி போடுங்க, இதை வந்து minus 2 போடுங்க. I square minus 1 minus 2, I square minus plus 1 by 2 power 5 into I power 5. So, இது clear simplify பண்ண போகிறேன். கவனிங்க, 1/2 into மேலே பார்த்தீங்கன்னா minus 1 அது பண்ணால் 4 ஆகிடும். 2 power 5 32. I power 5 என்ன? I power 5ன்றது I power 4 into I. I power 4 தான் 1 ஆச்சு. 1 into I. So this is I. Okay, so இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேன்சல் பண்ணிடுங்க. 8 வருமா? So 1/16i. So this is residue of f of z at z equal to I. And only one residue, one pole that lies inside the circle. அதனால ஒரு residue போதும். I am going to substitute in the first equation. So substitute in the first equation. When our integral over c z square by z square plus 1 the whole power cube into dz equal to 2 by I into sum of the residues is 1/16i. இதில் ஐயை கேன்சல் பண்ணுங்க, 2 கேன்சல் பண்ணீங்கன்னா by z square plus 1 the whole cube into dz equal to 5/8. And அதுக்கப்புறம் from the diagram c ரெண்டா பிரிக்க வேண்டாம். From the diagram, it can be written as integral over minus r to plus r x square by x square plus 1 the whole cube into dx is it plus and along over gamma z square by z square plus 1 the whole cube into dz equal to 5/8. அதுக்கப்புறம் infinity convert பண்ணுங்க. As r tends to infinity, as r tends to infinity, integral over gamma, this function is built 0 by Gauss-Jordan method. Okay, so therefore integral over minus infinity to plus infinity x square by x square plus 1 the whole cube into dx is equal to 5/8. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். Okay, இப்போ என்சம் பார்ப்போம். Evaluate integral minus infinity to plus infinity dx by x power 4 plus a power 4 using contour integration. So இதுவும் பார்த்தீங்கன்னா as usual contour integral of type 2, and so that I am going to consider in terms of z. Integral over c dz by z power 4 plus a power 4, where
C is the upper of circle with radius R and center at the origin. Okay, so அப்போ அதில் diagram எடுத்துங்க. As usual, same diagram, upper of circle with radius R minus R to plus R, curve region gamma. சரி, இப்போ நான் வந்து இந்த இன்டெக்ரல் எவாலுவேட் பண்ண போகிறேன் using Cauchy residues theorem. So by Cauchy residues theorem, integral over C pz by z plus 4 a power 4. Okay, is equal to f of z is at now Cauchy integral 2 pi I into sum of the residues. Sum of the residues of f of z. Take this as equation number 1, where f of z is f of z equal to 1 by z power 4 plus a power 4. So இதுக்கு ரெசிடியூ கால்குலேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் போல்ஸ் கால்குலேட் பண்ணணும் by equating the denominator 0. So z power 4 plus a power 4 equal to 0. So அதில் வந்து z power 4 equal to minus a power 4. இந்த minus a power 4 நம்ம எப்படி பிரிக்கலாம்னா a power 4 into minus 1 அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ இதுல இருந்து இந்த z மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா பவர் 1 by 4 ஆயிடும். அப்போ a power 4 பவர் 1 by 4னா அது a ஆயிடும் இன்ட்டு minus 1 பவர் 1 by 4. நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த பவர் 4 ஈக்குவல் ரெண்டு பண்ணா பவர் 1 by 4. a பவர் 4 பவர் 1 by 4னா ரெண்டு கேன்சல் ஆகி வெறும் a தான் வரும். minus 1க்கு பவர் 1 by 4 as usual அப்படியே போட்டாச்சு. ஓகே, இப்போ இதுல வந்து நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அந்த பிளஸ் டூல வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல 4th ரூட் ஆஃப் minus 1னா அதோட போலார் ஃபார்ம். இப்போ போலார் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1ன்னு இருந்தால் அதை வந்து cos 0 plus I sin 0ன்னு எழுதலாம். அதே மாதிரி -1 வந்தால் அதோட போலார் ஃபார்ம் வந்து cos pi plus I sin pi அப்படின்னு எழுதலாம். ஆனால் இங்கே -1 தான் வந்திருக்கு, அதனால தான் நான் வந்து cos pi plus I sin pi தான் போட போகிறேன். z equal to a into cos pi plus I sin pi whole power 1 by 4. ஸோ இந்த ப்ளஸ் டூவில் படித்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதே தான். தீட்டாவோட 2k pi ஆட் பண்ணணும். தீட்டாவோட 2k pi ஆட் பண்ணினா pi plus 2k pi plus I sin pi plus 2k pi whole power 1 by 4. அதுக்கப்புறம் டி மோரிஸ் தியரம் படி இந்த 1 by 4 உள்ள கொண்டு வரணும். இப்போ z equal to a into cos of pi வெளியிட்டினா 1 plus 2k pi, இந்த 1 by 4 உள்ள கொண்டு போனா by 4 அப்படி வந்துடும். plus I sin of இதுலேயும் பையை வெளியிட்டினா 1 plus 2k of pi by 4. ஓகே, இப்போ இதில் கேவோட வேல்யூ 4 வேல்யூஸ் போடணும். ஏன்னா 1 by 4னா 0 1 2 3 4 வேல்யூ போட்டணும். ஸோ கேக்கு வேல்யூ போட போட உங்களுக்கு ஒவ்வொரு போல்ஸாக கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் போல் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு 0 போடுறது தான். இப்போ z equal to a இன்ட்டு இதில் அப்படியே வந்து 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்க. இங்கே 0 போட்டிங்கன்னா cos pi by 4 plus I sin pi by 4 அப்படின்னு வந்துடும். cos pi by 4 plus I sin pi by 4. ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இது வந்து எப்படி தரலாம்னா a இன்ட்டு e பவர் I pi by 4 அப்படின்னு எழுதிக்கலாம். இது எழுதிக்கலாம். பட் இந்த இதில் வந்து இது லைஸ் இன்சைட் தி சர்க்கிளா அவுட் சைட் தி சர்க்கிளான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதுதான் போல், பட் இது லைஸ் இன்சைட் அவுட் சைடுன்னு செக் பண்ணுறதுக்கு இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். cos pi by 4ன்றது உங்களுக்கே தெரியும் 1 by root 2 plus I into sin pi by 4 அதே 1 by root 2 தான். இப்போ இதுதான் போல், பட் இது இன்சைடா அவுட் சைடான்னு செக் பண்ணுறதுக்கு தான் நான் இதோட வேல்யூ இங்கே எழுதியிருக்கேன். இப்போ எழுதின பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், a plus IB. இப்போ நான் அங்கே சொல்லியிருக்கேன் இன்ட்ரடக்ஷனில் டயக்ராம்குள்ளே பார்த்தீங்கன்னா a plus IB minus a plus IB அப்புறம் IB இந்த மூணுமே லைஸ் இன்சைட் தி சர்க்கிள். அப்போ இது a plus IB-யா இருக்கிறதுனால கண்டிப்பாக இது லைஸ் இன்சைட் தி சர்க்கிள். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணலாம் lies inside C. சரி, ஃபர்ஸ்ட் போல் a into e power I pi by 4 வந்து lies inside the circle. அடுத்தது ரெண்டாவது நான் என்ன செக் பண்ண போறேன், k equal to 1க்கு செக் பண்ண போறோம். k equal to 1 போட்டிங்கன்னா z என்ன வருது, k க்கு 1 போட்டா 2 plus 1 3 pi by 4. ஸோ a into cos 3 pi by 4
plus I sin 3 pi by 4. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா a into e power I 3 pi by 4 அப்படி போட்டுக்கலாம். சரி, இது லைஸ் இன்சைட் அவுட் சைடு எப்படி செக் பண்றது? அதுக்கு தான் நான் சொன்ன அதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ண போறோம்? a இன்ட்டு கால்குலேட் எடுத்துக்கிட்டு ரேடியன் மோட்ல வச்சுக்கிட்டு cos 3 pi by 4 வேல்யூ என்ன அப்படின்றது செக் பண்ணுங்க. நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -0.7071 வரும். பிளஸ் ஐ இன்ட்டு சைன் 3 pi by 4 வேல்யூ பார்த்தீங்கன்னா பிளஸ்ல வரும் 0.7071 வரும். அப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? -a plus ib. -a plus b-யும் நான் என்ன சொல்லியிருக்கேன்? லைஸ் இன்சைட் தி சர்க்கிள் சொல்லியிருக்கிறதுனால இது லைஸ் இன்சைட் போட்டுக்கலாம். இன்சைட் சி. ஸோ செகண்ட் போலும் லைஸ் இன்சைட் சி. ஸோ இது ரெண்டுமே. அடுத்தது k = 2 போடலாம். k = 2 போட்டால் என்ன வரும்? மேலே பாருங்க. k = 2 போட்டால் 2 × 2 4, 4 + 1 5, 5 pi by 4. Okay, so a into cos 5 pi by 4 plus I sin 5 pi by 4. k க்கு 2 போட்டா அப்ப இது வந்து என்ன ஆகும்? a into e power I into 5 pi by 4. சோ இப்போ இது லைஸ் இன்சைட் அவுட் சைடுன்னு செக் பண்ணலாம். அதே மாதிரி கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. கால்குலேட்டர்ல cos 5 pi by 4 வேல்யூ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா மைனஸ் வரும். -0.7071 வரும். அதே மாதிரி சைன் போடுங்க. சைன் 5 pi by 4 போட்டோம்னா அதுவும் மைனஸ் வரும். -I sin 5 pi by 4 அப்படின்னு வரும். அப்போ உங்க டயக்ராம்ல நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, -a -ib சர்க்கிளை விட்டு வெளியில இருக்கு. அதனால இது லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள். ஸோ லைஸ் அவுட் சைட் சி. அவ்வளவுதான். ஸோ தேர்ட் போல் லைஸ் அவுட் சைட் சி. சரி, அடுத்தது ஃபோர்த்து கண்டுபிடிப்போம். k = 3 சப்ஸ்டிட் பண்ணுவோம். k = 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணா என்ன வருது? மேலே பாருங்க. 3 போட்டீங்கன்னா 3 2 6, 6 + 1 7, 7 pi by 4. அப்போ cos 7 pi by 4 plus I sin 7 pi by 4. ஓகே, ஸோ இது வந்து a into e power I 7 pi by 4. இது லைஸ் இன்சைட் அவுட் சைட் செக் பண்ணணும். as usual அதே மாதிரி கால்குலேட்டர் எடுத்துங்க. cos 7 pi by 4 போட்டீங்கன்னா பிளஸ்ல வருது 0.7071 வரும். -7 sin 7 pi by 4 போட்டீங்கன்னா மைனஸ்ல வருது I 0.7071. இது எப்படி இருக்குன்னா a - ib. a - ibன்றது எங்க இருக்கு பாருங்க. அதுவும் லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள். அதனால இதுவும் லைஸ் அவுட் சைட் சி. இப்போ கிடைச்சிருக்க 4 போல்ல ஃபர்ஸ்ட் 2 போல் மட்டும்தான் லைஸ் இன்சைட் சி. another 2 poles are lies outside the circle C. அப்ப இங்க எடுத்து மென்ஷன் பண்ணணும். here z = a into e power I pi by 4, comma a into e power I 3 pi by 4 are simple poles and lies inside C. Lies inside C. ஆனா அதே மாதிரி அடுத்ததா இருக்கிற 2 போல் z = a into e power I 5 pi by 4 and a into e power I 7 pi by 4 are lies outside C. Also simple pole but outside. Okay. சரி, அப்போ இந்த ரெண்டுத்துக்கு மட்டும்தான் நான் ரெசிடியூ கால்குலேட் பண்ண போறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போல்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால இதுக்கு ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் ரெசிடியூ ஃபார்முலா 3 ஃபார்முலா கொடுத்துருந்தேன். அதில் தேர்ட் ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? அது ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா. அந்த ஸ்பெஷல் ஃபார்முலா இது மாதிரி ஸ்பெஷல் போலுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரி, அது என்ன ஃபார்முலான்றது இப்போ எழுதி போகிறேன் பாருங்க. ரெசிடியூ ஆஃப் f of z at z = a is limit z tends to a p of z by q dash of z, where f of z தான் இல்ல p of z by q of z. Okay, so இதுல ஒரு கண்டிஷனும் இருக்கு. அந்த கண்டிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா such that the conditions are q of a வந்து 0 இருக்கணும், q dash of a வந்து 0 இருக்கக்கூடாது, and p of a வும் 0 இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ இந்த போல் a into e power I pi by 4 போலுக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கலாம். அப்புறம் இந்த போலுக்கு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா?
ஸோ இப்போ ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z at z equal to a into e power I pi by 4. For limit z tends to a into e power I pi by 4 into p of z. Actually இங்க பார்த்தீங்கன்னா இந்த சம்ல f of z ன்றது என்னன்னா 1 by z power 4 plus a power 4. இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற 1 தான் p of z, டினாமினேட்டர்ல இருக்கிறது q of z. இப்போ ஃபார்முலா படி என்னன்னா p of z அப்போ 1 by q dash of z, டினாமினேட்டர் தான் q of z, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணினா 4z cube. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 by 4 into z cube சப்ஸ்டியூட் பண்ணினா a cube into இது cube எடுத்தீங்கன்னா e power I pi by 4 the whole cube அப்படின்னு வந்துடும். இப்போ cube எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக என்னன்னா 1 by 4 a cube into e power I 3 pi by 4. ஓகே, ஸோ இதுதான் இதை அப்படியே நியூமரேட்டரில் மேலே கொண்டு போங்க. உங்களுக்கு எக்ஸாக்ட் ரெசிடியூ கால்குலேட் பண்ணணும்னா இது மேலே கொண்டு போனீங்கன்னா 1 by 4 a cube into e power minus I 3 pi by 4. ஸோ இதை கூட நம்ம 1 by 4 a cube into cos 3 pi by 4 minus I sin 3 pi by 4. இதில் பார்த்தீங்கன்னா 1 by 4 a cube into cos 3 pi by 4 value minus 1 by root 2 minus I into sin 3 pi by 4 வந்து வரும் 1 by root 2 ஆகுது. இப்போ இதில் காமனாக minus 1 by root 2 வெளியில் எடுக்கலாம். அப்படி வெளியில் எடுத்தீங்கன்னா minus 1 by 4 a cube into root 2 போட்டு minus 1 by root 2 போனால் 1 plus I. So this is residue of f of z at z equal to a into e power I pi by 4. அடுத்த ரெசிடியூ வந்து நான் a into e power I 3 pi by 4 கண்டுபிடிக்க போறேன். இதே மெத்தடாலஜி தான் போட்டாகணும். So residue of f of z at z equal to a into e power I 3 pi by 4. So limit z tends to a into e power I 3 pi by 4 into இதில் f of z நம்மளுக்கு தெரியும். f of z is 1 by z power 4 plus a power 4. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா p of z by q dash of z. p of z நியூமரேட்டர் p of z by q dash இதை டிஃபரன்ஷியேட் பண்ணினா 4z cube. ஓகே, ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதில் z போல சப்ஸ்டியூட் பண்ணினா 1 by 4z cube. z cubeனா a cube. இதுக்கு cube எடுத்தீங்கன்னா e power I 3 pi by 4 the whole power 3. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1 by 4 a cube, இந்த cube உள்ள கொண்டு போனா 3 3 are 9 e power I 9 pi by 4. இப்போ இது டினாமினேட்டர் இருக்கிறத மேலே கொண்டு போயிடுங்க. அப்படி கொண்டு போகும்போது 1 by 4 into a power 3 into இது மேலே கொண்டு போனா e power minus I into 9 pi by 4. ஸோ அப்போ அது எப்படி பிரிக்கலாம்னா 1 by 4 a cube into cos 9 pi by 4 minus I sin 9 pi by 4. Okay. இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். 1 by 4 a cube into cos 9 pi by 4 ஓட வேல்யூ 1 by root 2 minus I into sin 9 pi by 4 1 by root 2 தான். அப்போ இதில் 1 by root 2 காமனாக வெளில எடுத்துருங்க. ஸோ 1 by 4 a cube into root 2 அப்படின்னு போடும்போது 1 minus I. ஓகே, ஸோ ரெசிடியூஸ் கால்குலேட் பண்ணியாச்சு, இதுக்கும் கால்குலேட் பண்ணியாச்சு, அதுக்கும் கால்குலேட் பண்ணியாச்சு. சப்ஸ்டியூட்டிங் இன் தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா. இதில் கொடுத்துருக்கிறதுல பண்ணி நேராக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். ஸோ இன்டர்வல் ஓவர் சி dz by z power 4 plus a power 4 is equal to 2 pi I into sum of the residues. First residue என்ன கால்குலேட் பண்ணினா minus 1 by 4 a cube root 2 minus 1 by 4 a cube root 2 into 1 plus I. செகண்ட்ல வந்து கண்டுபிடிச்சது வந்து plus 1 by 4 a cube root 2 into 1 minus I. ஓகே, ஸோ இதில் வந்து காமனாக பார்த்தீங்கன்னா 1 by 4 a cube root 2 வெளில எடுத்துடலாம். அப்போ 2 pi I into 1 by 4 a cube root 2 வெளியில் எடுத்தீங்கன்னா
இதை வெளில போனால் மைனஸ் குரூப்னா -1 மைனஸ் ஐ, இது வந்து +1 மைனஸ் ஐ. ஓகே, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த -1க்கு +1 கேன்சல் ஆகிடும். அப்போ 2πi by 4a³ into -i -2i. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே பொதுவாக கேன்சல் பண்ணுவோம். என்னென்ன பண்ணணும் பாருங்க. இந்த 2 into 2 4 கேன்சல் ஆகிடுது. I into I square minus into minus plus ஆகிடும். இப்போ pi by a³ into √2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அதாவது இன்டர் ஓவர் C dz by z⁴ plus a⁴. And from the diagram, from the diagram C வந்து எப்படி பிரிக்கலாம்? integral over -r to +r dx by x⁴ plus a⁴ plus integral over gamma dz by z⁴ plus a⁴ is equal to pi by a³ into √2. Okay, so இப்போ நான் r வந்து இன்ஃபினிட்டியாக மாற்றணும். ஸோ as r tends to infinity, integral over gamma f of this term will be 0 by Gauss-Jordan lemma. Gauss-Jordan lemma. ஓகே, ஸோ அப்போ அதில் வந்து கொண்டு வந்து போட்டிங்கன்னா இன்டெக்ரல் -∞ to +∞ dx by x⁴ plus a⁴ is equal to pi by a³ into √2. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த சம்பள cos 3π/4 minus I sin 3π/4க்கு -i/√2 -i/√2 போட்டிருக்கேன். நான் cos 9π/4க்கு அதே மாதிரி போட்டிருந்தேன். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா, எப்படி cos 3π/4ஓட வேல்யூ -1/√2, cos 3π/4 அதோட வேல்யூ -1/√2 வந்து எப்படி வந்துச்சு? அதே மாதிரி sin 3π/4ஓட வேல்யூ 1/√2, ஏன்னா அப்போதான் மைனஸ் வரும். 1/√2 இது எப்படி வந்துச்சுன்றது உங்களுக்கு டவுட்டு. சரிங்களா? அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இது ரூல் படி வேறு மாதிரி தான் போடணும். நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த சம்பளம் இந்த போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே 1/√2 ரிலேட்டட் தான். இப்போ sin 3π/4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டர் எடுத்து நீங்கள் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இதுக்கு அதெல்லாம் காஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கேல்குலேட்டரில் 3π/4 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேல்குலேட்டர் என்ன கிடைக்குன்னா, இதோட வேல்யூ வந்து -0.7071 அப்படின்னு கிடைக்கும். இதோட வேல்யூ வந்து +0.7071. இந்த சம்மில் ஃபுல்லாகவே எல்லாத்துலேயுமே 0.707 வரும். அந்த இது வந்து 1/√2ஓட வேல்யூ தான் 0.7071. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம cos π/4 போட்டோம். cos π/4 வந்து 1/√2. அந்த 1/√2ஓட வேல்யூ தான் 0.7071. அப்போது இந்த சம்மில் ஒரு ஐடியாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 0.7071ன்றது 1/√2ஓட வேல்யூன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கேல்குலேட்டரில் cos 3π/4 போடும்போது உங்களுக்கு -0.7071 வந்துச்சுன்னா உடனே -1/√2ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி கேல்குலேட்டரில் sin 3π/4ஓட வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.7071 வரும். உடனே அது 1/√2ன்னு எழுதிக்கலாம். அதனால தான் அப்படி எழுதிட்டேன் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வந்து என்னன்னா, cos 9π/4 எப்படி சார் 1/√2 போட்டிங்க டவுட்டாக இருக்குன்னா கேல்குலேட்டரில் போட்டு பாருங்க. cos 9π/4ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.7071 வரும். அதுதான் 1/√2. அதே மாதிரி sin 9π/4 போடுங்க, அதுவும் 0.7071 தான் வரும். அப்போ அது 1/√2. ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குனால -1/√2. ஸோ இப்படி தான் அதை போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி போட்டிருங்க. ஏன்னா இதை ஒர்க் பண்ணி போகிறதா இருந்தால் ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து π/4னா 45 டிகிரி இன்ட்டு 9 அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி காசு ஆல் சில்வர் டீ கப்ஸ்லாம் யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது அன்னெசரிலி வேஸ்ட் ஆஃப் டைம். அஃப்கோர்ஸ் அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். பட் இங்கே அது மாதிரி போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்க தேவையில்லை. இதில் இருக்க எல்லா சப்புமே இதில் இருக்க எல்லா டேர்முமே 1/√2 டிபெண்ட் பண்ணி தான் நம்ம போட்டுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கேல்குலேட்டரில் 0.707 வந்துச்சுனாவே அதை 1/√2ன்னு எடுத்து வச்சு போட்டிங்கன்னா இது ஈஸியாக பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. ஓகே, இப்போ இன்சம் பார்க்கலாம். evaluate integral -∞ to +∞ x² by x² plus 1 the whole square into x² plus 2x plus 2 into dx using contour integral. இந்த சம் பார்த்தீங்கன்னா as usual this is contour integral of type 2. இப்போ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது in terms of z ல கன்சிடர் பண்ண போகிறேன்.
அப்போ integral over c z square by z square plus 1 the whole square into z square plus 2z plus 2 into dz. Okay, where c is the upper of circle with radius r and center at the origin. Okay, so இதுக்கான டயக்ராம் நம்ம வரைவோம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அப்பர் ஆஃப் சர்க்கிள் -r2 +r கர்வ் ரீஜியன் வந்து காமா. சரி, ஃபர்ஸ்ட் இதை வந்து எவலுவேட் பண்ணலாம் பை யூசிங் காஷி ரெசிடியூஸ் தியரம். பை சிஆர்டி கொடுத்துருக்க இன்டெக்ரல் வந்து இன்டெக்ரல் ஓவர் சி z square by z square plus 1 the whole square into z square plus 2z plus 2 into dz is equal to f of z dz na 2 pi I into sum of the residues of f of z. Okay, so take this is equation number 1. அப்போ இதில் f of z என்றதுனா where f of z equal to z square by z square plus 1 the whole square into z square plus 2z plus 2. So இப்போ அதில் ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறதுக்கு போல்ஸ் கண்டுபிடிக்கலாம் by equating the denominator 0. So z square plus 1 the whole square into z square plus 2z plus 2 equal to 0. So first வந்து இதில் equal to 0 போடும்போது z square plus 1 the whole square equal to 0. Along z square plus 1 equal to 0. From this I am getting z equal to plus or minus I. So ரெண்டுமே multipole of order 2. சரிங்களா? And already you know இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் plus I தான் lies inside the circle, minus I lies outside the circle. சரிங்களா? ஓகே, இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இருக்கிற quadratic equation எடுத்து சால்வ் பண்ணணும். z square plus 2z plus 2 equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாதுன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? minus b plus or minus root of b square minus 4ac by 2a ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதை நான் யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணல. யூ ட்ரை டு டூ யுவர் செல்ஃப். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா zக்கு என்ன வரும்னா -1 plus or minus I அப்படின்னு வரும். சரிங்களா? சரி, இப்படி வரும்போது உங்களுக்கு போல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -1 plus I வந்து ஒரு போல், -1 minus Iன்றது இன்னொரு போல். சரி, அப்போ மொத்தமாக நம்மளுக்கு எத்தனை போல்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 போல்ஸ், பிளஸ் ஆர் மைனஸ் ஐ ஒரு 2 போல், -1 plus or minus ஐ வந்து இன்னொரு போல். சரி, இப்போ இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் திருப்பி நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் போல்ஸ் இருக்கு. -a plus IB. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆல்ஃபா எடுத்துக்கலாம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -1 plus I எடுத்துக்கோங்க. பீட்டா வந்து -1 minus I எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கொடுத்துருக்க இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்த மாதிரி -1 plus IB lies inside the circle, -1 minus I வந்து lies outside the circle. எனக்கு நான் சொல்லியிருக்கேன் இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, -a plus IB இருக்கு. -a plus IB வந்து சர்க்கிள்குள்ள இருக்கும், -a minus IB வந்து சர்க்கிளுக்கு வெளியில இருக்கும். ஸோ திஸ் இஸ் அவுட் சைட், திஸ் இஸ் இன்சைட். அப்படின்னா இன்சைட் வந்து ஐயும் ஆல்ஃபாவும் லைஸ் இன்சைட், மைனஸ் ஐயும் -1 minus பீட்டா, அதாவது பீட்டாவும் லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள். சரிங்களா? அப்போ எடுத்து எழுதுவோம். therefore z equal to I and alpha are lies inside circle, inside the circle. Next பார்த்தீங்கன்னா z equal to -I and beta are lies outside C. பட் I வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபோல், ஆல்ஃபான்றது சிம்பிள் போல். ஆல்ஃபான்றது சிம்பிள் போல். ஏன்னா குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ல அது 2 ரூட் கிடைச்சிருக்கு. பட் ஐயை பொறுத்த வரைக்கும் பவர்ல 2 இருக்கனால மல்டிபோல். சரி, இப்போ இந்த f of zக்கு நான் ரெசிடியூ கால்குலேட் பண்ண போறேன் இந்த 2 போலுக்கும். ஃபர்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் தி ரெசிடியூ ஃபார் z equal to I. பட் I வந்து மல்டிபோல் இருக்கனால மல்டிபோலுக்கான ஃபார்முலா டிஸ்பிளேல இருக்கு பாருங்க. அந்த ஃபார்முலால mக்கு பதிலாக 2 போட போறேன், ஏக்கு பதிலாக I போட போறேன். சரிங்களா? ஸோ அப்போ பார்க்கலாம். ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to a, என்றது I,
1 by m minus 1 factorial, 2 minus 1, 1, limit z tends to a, d power m minus 1, 2 minus 1, 1, right, dz power 1, z minus a the whole power m into f of z. f of z வந்து இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா z square by z square plus 1 the whole square into z square plus 2z plus 2. Okay. சரி, இப்போ எனக்கு இந்த z minus I கேன்சல் பண்ணா கீழே இருக்கிறத ரெண்டா பிரிக்கணும். 1 factorial விட்டுருங்க. லிமிட் z tends to I d by dz of z minus I the whole square z square by இது ரெண்டா பிரிச்சிங்கன்னா z plus I the whole square into z minus I the whole square into z square plus 2z plus 2. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இது கேன்சல் ஆகிடும். இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ இதை வந்து u by v மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மேலே z ஸ்கொயர் மட்டும் தான் இருக்குது, கீழே 2 டேர்ம் இருக்குது. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். பட் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. I'm going to apply u by v method. What is u by v method? V du மேலே இருக்குன்னா 2z minus u dv கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே uv மெத்தட் வந்துடும். அப்போ என்னன்னா z plus I the whole square வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2z plus 2 அப்புறம் plus z square plus 2z plus 2 வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 into z plus I. ஓகே, என்ன பண்ணிருக்கேன் புரியுதா பாருங்க. v du minus u dv by v square by denominator whole square na z plus I the whole square of square 4 z square plus 2z plus 2 whole square denominator whole square. ஸோ டிஃபரன்ஷியல் பார்ட் புரிஞ்சு போச்சு. இதில் வெளியிலலாம் எடுத்து கேன்சல் பண்ணலாம். ஓகே, நான் அந்த அளவு பெருசாக பண்ணலை, டேரெக்டாக ஜெட்டுக்கு ஐ போட்டுடுறேன். ஏன்னா ஆல்ரெடி டேர்ம்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கிறதுனால பொறுமையாக நான் வந்து ஜெட்டுக்கு ஐ சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். பாருங்கள், இங்கே ஐ போட்டிங்கன்னா ஐ ப்ளஸ் ஐ 2i த ஹோல் ஸ்கொயர். இங்கே ஐ போட்டினா ஐ ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 2i ப்ளஸ் 2, இங்கேயும் 2i மைனஸ் ஐ ஸ்கொயர் மைனஸ் 1, அப்போ ப்ளஸ் ஆக்கிடுங்க. ப்ராக்கெட் போட்டு ஐ ப்ளஸ் ஐ 2i தி ஹோல் ஸ்கொயர். இங்கே ஐ போட்டிங்கன்னா 2i ப்ளஸ் 2 ப்ளஸ் இங்கே வந்து ஐ போட்டிங்கன்னா minus 1 plus 2i plus 2 இந்த இடத்துல 2 into I plus I 2i whole divided by இங்கே I plus I 2i the whole power 4 இங்கே I square minus 1 plus 2i plus 2. ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ணலாம். ஷார்ட்டாக பண்ண பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா I ஸ்கொயர் மைனஸு 2 square 4 into 2 8 minus 8 அப்போ minus 8i. கரெக்டாக என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? I square மைனஸ் மேலே 4 8 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் 2 minus 1 1 plus 2i. ஓகே, இப்போ இதில் ஃபர்தராக வந்து ப்ராக்கெட் எடுத்துகிட்டு பாருங்கள். 2 square 4 I square ஸோ minus 4 into 2i plus 2. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 2 into 2 4i into bracketல வந்து 2 minus 1 1 plus 2i. ஓகே, whole divided by கீழே வந்து 2 power 4 வந்து 16 I power 4 அதில் வந்து 2 minus 1 1 plus 2i தி whole square. ஓகே, இப்போ ஃபர்தராக இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதா இருந்தால் உள்ள மட்டும் பண்ணுங்க. minus 8i minus 8 2s are 16 I square ஒரு minus 1 அப்போ 16 ஆகிடும். இது minus 8i minus 8 இதில் plus 4i 8 I square minus 1 minus 8 whole divided by I power 4 1 அப்போ 16 into 1 plus 2i தி whole square. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா plus 16 minus 8 minus 8 அப்போ minus 8 minus 8 வந்து minus 16 plus 16 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா minus 8i minus 16i plus 4 வரும். அப்போ ஒன்று minus 12i மேலே வரும். சரிங்களா? ஸோ minus 12i divided by 16 into 1 plus 2i தி
ஹோல் ஸ்கொயர். சரி, இப்போ இதை ஃபர்தராக வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஃபோர்த் டேபிள் அடிச்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா -3i/4 ஃபோர்த் டேபிள் அடிச்சிட்டேன். கீழே வந்து a + b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா i ஸ்கொயர் மைனஸ் ஆகிடும். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, 2 × 2 4i. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து -3i/4 × -3 + 4i. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மைனஸ் கூட நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கீழே கொண்டு வந்துருங்க. 3i/4 × 3 - 4i. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எப்பவுமே இதுக்கு கான்ஜுகேட் மேலே கீழே எடுத்துருங்க. 3i/4 × 3 - 4i இன்ட்டு இதோட கான்ஜுகேட் 3 + 4i/3 + 4i அப்படி மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் பாருங்க. 3i/4 × 3 + 4i டிவைடட் பை கீழே வந்து a + ib × a - ibனா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், அதில் ஒரு மைனஸ் வந்தாலும் 16. இது பார்த்தீங்கன்னா இது 4 × 25, அதனால் 25 × 4 வந்து 100, 1/100 இன்ட்டு இந்த 3i உள்ளே கொண்டு போனீங்கன்னா 9i, i ஸ்கொயர் மைனஸ் ஆகிடும், -12. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரெசிடியூ ஆஃப் f of z at z = i. சரிங்களா? வேறு i வந்து மல்டிபோல். இப்போ அடுத்தது ஆல்ஃபான்ற போலுக்கு ரெசிடியூ கால்குலேட் பண்ண போகிறேன். பட் ஆல்ஃபான்றது சிம்பிள் போல். சரி, அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ரெசிடியூ ஆஃப் f of z at z = ஆல்ஃபா ஃபார்முலா வந்து லிமிட் z tends to alpha z minus alpha into f of z. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா லிமிட் z tends to alpha z minus alpha into f of z வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா z square by z square plus 1 the whole square into z square plus 2z plus 2. ஓகேங்களா? அப்போ லிமிட் z tends to alpha z minus alpha z square by z square plus 1 the whole square into இதுதான் quadratic equation. இதோட ரூட்ஸ் தான் ஆல்ஃபா பீட்டா, அதனால அது அப்படியே இல்லைன்னா z minus alpha into z minus beta அப்படின்னு எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த z minus alphaக்கு z minus alpha கேன்சல் பண்ணி zக்கு ஆல்ஃபா போட்டிங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பை இங்கேயும் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1 the whole square into ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ இப்போ இதில் ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஆல்ஃபான்றது பார்த்தீங்கன்னா -1 + i, so -1 + i the whole square whole divided by இதுலேயும் பார்த்தீங்கன்னா -1 + i the whole square plus 1 the whole square. இதில் வந்து ஆல்ஃபான்றது -1 + i மைனஸ் பீட்டான்றது -1 - i. ஓகேங்களா? ஸோ இதை ப்ராப்பராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரெசிடியூ கிடைக்கும். ஏன்றது -1 எடுத்துங்க. இப்போ a + b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2ab பை கீழே அதே தான் அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணால் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 1 the whole ஸ்கொயர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -1 + i +1 + i. ஸோ ப்ராப்பராக கேன்சல் பண்ண பாருங்கள். i ஸ்கொயர் -1 -1 + 1 கேன்சல் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா -2i பை அதே தான் இதுக்கு இது கேன்சல் ஆகிடும். ஸோ -2i + 1 the whole ஸ்கொயர். இதில் பார்த்தீங்கன்னா -1 + 1 கேன்சல் ஆனால் 2i. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2iக்கு இந்த 2i நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்படி கேன்சல் பண்ணுற போது மேலே வந்து -1 இருக்குது, கீழே அதே மாதிரி a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கங்க. இது வேணாம், ஏன்னா அது ஒரு கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி இருக்கும். 1 - 2i the whole ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்ளை a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ பண்ணிங்கன்னா -1/a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -2ab. ஓகே, அப்போ என்னன்னா -1/1 இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா -4, இது வந்து -4i. இப்போ -1/-3 -4i. ஸோ மைனஸ் உள்ள கொண்டு கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 1/3 + 4i.
ஸோ இதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம கான்ஜுகேட் எடுத்துடலாம். 1/3 + 4i இன்ட்டு 3 - 4i by 3 - 4i. அப்போ பார்த்தீங்கன்னா 3 - 4i by a plus ib into a minus i னா a² - b², i² வந்து அது ஒரு 16 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 3 - 4i by 25. ஓகே, ஸோ திஸ் இஸ் ரெசிடியூ of f of z at z equal to alpha. ஸோ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. நம்ம சப்ஸ்டியூட்டிங் இன் தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ரெண்டுத்தையும் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கிடச்சிடும் சார். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பானது தான். இன்டர்வல் ஓவர் சி z² by z² plus 1 the whole square into z² plus 2z plus 2 into dz equal to 2 pi I into sum of the residues. First residue நான் calculate பண்ணது என்ன வந்துச்சுன்னா 9i minus 12 by 100. செகண்டாக calculate பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 3 minus 4i by 25. ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா நம்ம 100 எல்சிஎம் எடுத்துக்கலாம். 2 pi I into 100 எல்சிஎம் போட்டிங்கன்னா 9i minus 12. இது 100னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 3s are 12 minus 16i. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம pi I by 50 இன்ட்டு minus 12 plus 12 கேன்சல் ஆகிடும். ஸோ 9 போச்சுன்னா -7 வந்துடும். -7i. அப்போது ரெண்டுத்துக்கும் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சர் வந்து இன்டர்வல் ஓவர் சி z² by z² plus 1 the whole square into z² plus 2z plus 2 into dz equal to I² minus 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 plus 7 pi by 50 அப்படின்னு கிடைச்சிருக்கும். சரிங்களா, நம்மளுக்கு வந்து வித் லிமிட் தான், இன்ஃபினிட்டி தான் வேணும் நம்மளுக்கு. ஸோ நம்ம இதை வந்து ஃப்ரம் த டயக்ராம்லேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஃப்ரம் தி டயக்ராம் this can be written as integral minus r to plus r x² by x² plus 1 the whole square into x² plus 2x plus 2 into dx plus integral over gamma z² by z² plus 1 the whole square into z² plus 2z plus 2 into dz equal to 7 pi by 50. Okay, so now as r tends to infinity, integral over gamma, the integral function is 0 by Gauss-Jordan lemma. Okay, so அதன்படி இதோட வேல்யூ 0 ஆயிடுச்சு, இதுவும் இன்ஃபினிட்டி ஆயிடுச்சுன்னா integral minus infinity to plus infinity x² by x² plus 1 the whole square into x² plus 2x plus 2 into dx is equal to 7 pi by 50. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். பட் இந்த சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான சம் தான். எப்பவுமே ஒரு டாப்பிக்கில் டஃப்பான சம்மும் சரி ஈஸியான சம்மும் ரெண்டுத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். என்ன டஃப்னா மல்டி போலாகவும் இருக்குது, இதில் போல் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இதை ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறதுக்கு சம் நிறைய ஸ்டெப் எடுத்துக்கிச்சு. சரிங்களா, அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் வந்து டஃப்பாக கேட்கணும் முடிவு பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஹார்டான கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். பார்த்துக்கணும். இப்போ எக்ஸாம் பார்ப்போம். evaluate integral minus infinity to plus infinity x² by x² plus 4 the whole square into x² plus 9 into dx using contour integration. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி contour integral of type 2. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து in terms of z எழுதினீங்கன்னா z² by z² plus 4 the whole square into z² plus 9 into dx. So where C is the upper of circle. Upper of circle with the radius R and center at the origin. So ஒரு டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. minus r to plus r gamma. Okay. இப்போ
by CRT by Cauchy residues theorem, integral over C z square by z square plus 4 the whole square into z square plus 9 into dz equal to 2 pi I into sum of the residues. Sum of the residues of f of z. Okay, so this is equation number 1. This is f of z where f of z is z square by z square plus 4 the whole square into z square plus 9. So first pole கண்டுபிடிக்கலாம் by equating the denominator 0. Z square plus 4 the whole square into z square plus 9 equal to 0. ஸோ இதில் வந்து நான் போல் கண்டுபிடிக்கணும்னா பெருசாக டைம் வேஸ்ட் பண்ணணும், டேரெக்டாகவே சொல்லிடலாம். இதில் வந்து z ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2y, இதில் வந்து z ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3y. பட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2y மல்டி போல் ஆஃப் ஆர்டர் 2, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3y சிம்பிள் போல். பட் ஆஸ் யூஸ்வல் இந்த கான்டூர் இன்டர்வல் ஆஃப் டைப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இமேஜினரி வேல்யூ லைஸ் இன்சைட் தி சர்க்கிள். ஸோ 2iயும் 3iயும் லைஸ் இன்சைட் தி சர்க்கிள். ஸோ z ஈக்குவல் டு 2i and 3i are lies inside C. Inside C. அதில் 2i வந்து மல்டிபோல் ஆஃப் ஆர்டர் 2, 3i வந்து சிம்பிள் போல். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபோலுக்கு ஆன ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ மல்டிபோலுக்கான ஃபார்முலா வந்து இங்கே கொடுத்துருக்கிறேன் டிஸ்பிளேல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்மோட வேல்யூ 2, ஏன்னா போல் ஆஃப் ஆர்டர் 2. அதில் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2i, அப்போ ஏன்றது 2i. இந்த ரெண்டுத்தையும் கொண்டு வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா residue of f of z at z equal to a என்றது 2i is equal to 1 by m minus 1 factorial, 2 minus 1 1 factorial, limit z tends to a என்றது இங்க 2i, d power m minus 1, அப்போ 2 minus 1 1 தான், d by dz of z minus a the whole power m into f of z. f of z பார்த்தீங்கன்னா z square by z square plus 4 the whole square into z square plus 9. இதுதான் f of z. இப்போ எப்பவுமே உங்களுக்கு தெரியும், இதில் இருக்கிறது இதை கேன்சல் பண்ணணும்னா கீழே இருக்கிறது ரெண்டாக பிரிக்கணும். ஸோ 1 factorial விட்டுருங்க. லிமிட் z tends to 2i d by dz of z minus 2i the whole square z square by கீழே இருக்கிறது ரெண்டாக பிரிங்க z plus 2i into z minus 2i பிரிச்சுட்டிங்கன்னா மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் வரும். இதை நம்ம பிரிக்க தேவையில்லை. z ஸ்கொயர் ப்ளஸ் 9 அப்படியே இருக்கும். அப்போ என்னன்னா இதில் இதை கேன்சல் பண்ணலாம். எடுத்து கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால திருப்பி வேலை பண்ணுறோம். ஸோ நான் போட்ட லாஸ்ட் 2 சம்மே டஃப்பான சம் தான். இந்த டிஃபரன்ஷியல் பார்ட் தான். ஸோ இஃப் யூ ஆர் தரோ வித் த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்ளைங் u by v மெத்தட், அந்த u by v ub வேறு இருக்குது. அதனால கொஞ்சம் சம் கொஞ்சம் லென்த்தியாக போகும், அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? அதனால் டிஃபரன்ஷியலில் ஸ்ட்ராங்காக இருங்க. நான் ஐம் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் அப்ளைங் u by v மெத்தட். u is v. So v du, what is v? Z plus 2i the whole square into z square plus 9. v du, differential of z square into 2z minus u dv. கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நான் uv மெத்தட் அப்ளை பண்ணணும். uv மெத்தட்னா z plus 2i the whole square வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2z plus z square plus 9 வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2 into z plus i, z plus 2i. Okay, so differential part முடிஞ்சு போச்சு. u by denominator whole square போட்டிங்கன்னா z plus 2i the whole power 4, அதுக்கு வந்து z square plus 9 the whole square. ஓகே, ஸோ இதுதான் டிஃபரன்ஷியல் பார்ட். நல்லா கிளியராக பாருங்க. u by v மெத்தட் டிஃபரன்ஷியேட் பண்ண புரியலாம், திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அதாவது u by v போடும்போது டினாமினேட்டர் டிஃபரன்ஷியல்ல uv வருது, அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணால் டைம் எடுக்கும். அதுக்காக நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன், z இருக்கிறதுல 2i போட்டு ஃபர்ஸ்ட்டாக வேலையை முடிச்சிடலாம். ஓகே, அப்படி போடும்போதுன்னா 2i plus 2i 4i, 4i the whole square, 4i the whole squareனா 4 ஸ்கொயர் வந்து 16, i ஸ்கொயர் வந்து மைனஸ் போச்சு, அவ்வளோதான். எதுக்கு பெருசாக வளவலன்னு போட்டுட்டு இங்கே வந்து போட்டுனா 2i the whole squareனா -4, 9 minus 4 5. அப்புறம் இங்கே வந்து 2i போட்டுனா 2 into 2 4i. இதெல்லாம் டேரெக்டாக போட பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். மைனஸ் z ஸ்கொயர் 4
I square minus 4. Minus 4 minus plus 4. Okay. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேராக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2y போட்டிங்கன்னா 2y plus 2y 4y. 4i the whole square. அதே மாதிரி minus 16. இங்கே வந்து 2y போட்டிங்கன்னா 4i. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 minus 4. 9 minus 4 5. இங்கே வந்து 2 அப்படியே இருக்கு. இங்கே வந்து 2y plus 2y 4i. ஓகே. ஹோல் டிவைடட் பை கீழே போட்டிங்கன்னா 2y plus 2y 4i. 4i the whole power 4. 4i the whole power 4. பெருசாக இருக்கு அப்படியே போட்டுடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4i ஸ்கொயர் 2i ஸ்கொயர்னா minus 4. 9 minus 4 5 ஸ்கொயர். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிடியூ கிடச்சிடும். என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 5 4s are 20. 20 into 2 32. 320 minus 320i. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை நேராக கொண்டு வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 16 into 4 4 into 16 16 into 16 256. ஸோ minus 256i முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ இதை இங்கே கொண்டு வந்துருங்க. 5 2s are 10. 4 4s are 16. இப்போ 160. ஸோ ப்ளஸ் 160i ஹோல் டிவைடட் பை 4 power 4. இதெல்லாம் அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டுருங்க. 4 power 4 வந்து பார்த்தீங்கன்னா 256. 256 i power 4 1 விட்டுருங்க. இன்ட்டு 5 ஸ்கொயர் 25. இப்போ மேலே இருக்கிறது எல்லாமே ஐயில் இருக்கனால டைரெக்டாகவே சிம்பிளிஃபை பண்ணுங்க. 160 minus 256 minus 320 போட்டிங்கன்னா minus 416. அப்போ இது என்னன்னா minus 416i ஹோல் டிவைடட் பை இது வந்து 256 into 16. 256 into 25 போட்டிங்கன்னா 6400. இது அப்படியே வந்து கேன்சல் பண்ண பாருங்கள். 4ல் கேன்சல் பண்ண பாருங்கள். 16ல் கேன்சல் பண்ண பாருங்கள். எப்படிலாம் கேன்சல் பண்ணாலும் அதை கேன்சல் பண்ணிங்கன்னா டிவைடட் பை 6400 போட்டிங்கன்னா மைனஸ் 13 by 200. இதை நீங்கள் கேன்சல் பண்ண உங்களுக்கே தெரியும். நான் அதை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. 13 by 200i. ஸோ திஸ் இஸ் ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z அட் z equal to 2i. சரி, 2i வந்து மல்டி போல்னால அவ்வளோ வேலை இருந்துச்சு. இப்போ அடுத்து 3i வந்து சிம்பிள் போல் தான். அதை வச்சு நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம். ஸோ ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z at z equal to 3i. Limit z tends to 3i, z minus 3i into f of z. F of z பார்த்தீங்கன்னா z square by z square plus 4 the whole square into z square plus 9. இந்த 9 கூட ரெண்டா பிரிக்கணும். அப்போ z square plus 9 ரெண்டா பிரிக்கணும்னா 3i z minus 3i into z square by z square plus 4 the whole square into z plus 3i into z minus 3i அப்படின்னு போட்டு இதில் இந்த z minus 3i க்கு z minus 3i கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3i போட்டிங்கன்னா minus 9 by இதில் minus 9 plus 4 the whole square. இங்கே 3i plus 3i 6i. ஸோ இப்போ கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா minus 9 by இது வந்து minus 5 25 ஆகிடும். 25 into 6i. ஓகே, ஸோ 25 into 6 போட்டிங்கன்னா 150 வரும். minus 9 by 150i. ஸோ இதை கூட 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கேன்சல் பண்ணுங்க. போட்டிங்கன்னா 3 by 50. ஸோ minus 3 by 50i. ஸோ திஸ் இஸ் ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z அட் z equal to 3i. ஸோ இந்த ரெண்டு ரெசிடியூவும் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எங்கே இருக்குது? இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். So substitute in the first equation in 1. Now now integral over c z square by z square plus 4 the whole square into z square plus 9 into dz equal to 2 pi I into sum of the residues. So what are the residue? First residue is minus 13 by 200i. Minus 13 by 200i. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து minus 3 by 50i.
ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இதில் வந்து ஐ மேலே இருக்குது, இதில் வந்து ஐ கீழே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஐ கீழே கொண்டு வரேன். அப்படி கொண்டு வரணும் என்ன அர்த்தம்னா 1/i மைனஸ் ஐ, அது போல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போது இங்கே மைனஸ் ஐ தானே இருக்குது, அப்போ மைனஸ் ஐ என்ன ஆகிடும், 1/i மாறிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை 2πi இன்ட்டு 13/200i போட்டுக்கலாம், -3/50i. சரிங்களா? மைனஸ் ஐயை 1/i மாற்றிக்கிட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுக்க போகிறேன்னா 200i எல்சிஎம் எடுத்துக்கிறேன். 200i எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 13 மைனஸ் இதில் வந்து 200 4 மல்டிப்ளை பண்ணோம் 12. அப்போ 13 மைனஸ் 12 1. அப்போது என்ன இந்த ஐக்கு இந்த ஐ கேன்சல் பண்ணிங்க, π/100. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா integral over c z square by z square plus 4 the whole square into z square plus 9 into dz. And from the diagram c வந்து ரெண்டா பிரிக்க வேண்டியதுதான். From the diagram integral over minus r to plus r, c வந்து இப்படி பிரிக்கலாம், x square by x square plus 4 the whole square into x square plus 9 into dx plus integral over gamma z square by z square plus 4 the whole square into z square plus 9 into dx equal to π/100 அப்படின்னு பிரிக்கலாம். Now as r tends to infinity, integral over gamma the function is 0 by Gauss-Jordan lemma. ஓகே. ஸோ அப்போ அது வந்து இன்ஃபினிட்டி போடும்போது 0 ஆகிடுது. ஸோ இன்டர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/100 இஸ் தி ஆன்சர். ஓகே, அவ்வளோதான் ஆன்சர். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கான்டூர் இன்டெக்ரல் டைப் 2ல் ஒரு 8 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த அது எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் போட்ட ஒரு 3 ப்ராப்ளம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ப்ராப்ளம். மேபி அது டஃப்பான ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, எது வேணாலும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கான்டூர் இன்டெக்ரல் டைப் 2 இம்பார்ட்டன்ட் டாபிக் தான், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல வர சம்ஸ் எல்லாம் ஈஸி தான், மோஸ்ட்லி அது மாதிரி சம் தான் அதிகமாக கேட்குறாங்க. எப்போயோ ஒரு வாட்டி டஃப்பான சம்மும் கேட்க சான்ஸ் இருக்குது, அதனால் அதில் இருக்க சம்மும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி டஃப்பான சம் கேட்டோன்னா இந்த மாடலில் கேட்கறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. சப்போஸ் ஃபர்தராக இன்னும் அடிஷனல் சம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நம்ம டெக்ஸ்ட் புக் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாடல் சம் தான் யூனிவர்சிட்டி எக்ஸாம் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் யூனிவர்சிட்டி எக்ஸாம் நல்லா ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், பை.